கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட கள்ளசாராயம் சாப்பிட்டு ஒரு 50 பேர் பட்ட மக்கள் இறந்து போகிறாங்க. இது ஒரு பெரிய துயரம் அப்படின்றது நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரே வீட்டில் அம்மாவும் இறந்து போகிறாங்க, அப்பாவும் இறந்து போகிறாங்க. உறவினர்கள் ஒட்டுமொத்த அந்த வீட்டில் இருந்த ஆண் எல்லோருமே இறந்து போகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 50 பேர் இறந்து போகிறாங்க. அரசு என்ன வேடிக்கை பார்க்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. அரசு நினைத்திருந்தால் இதை கட்டுப்படுத்திருக்கலாம். ஏற்கனவே மரக்காணத்தில் செங்கல்பட்டுலாம் இது நடந்தது நம்மளால் பார்க்க முடியுது. அதையும் மீறி இது நடக்குது அப்படின்னா அரசு மெத்தனமாக இருக்குது அப்படின்றது ஒரு பேசுபொருளாக இருக்குது. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நீங்கள் மரக்காணமாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், செங்கல்பட்டாக இருக்கட்டும், அந்த பகுதிகளில் முதலில் அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும். வேலைவாய்ப்பை உருவாக்கி அவங்கள அடிப்படை தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக மாட்டாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பல வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அது 50 வருஷமாக கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் அதை முற்றிலுமாக ஒழிக்க முடியல.